வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் 11வது ராசியில் தான் சஞ்சரிக்க போகிறார். அப்போ மிகுந்த யோகங்கள் இந்த மாதம் நம்ம கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். சூரியன் அரச கிரகம், கவர்மெண்ட்டுக்குடையது, கவர்மெண்ட் ஆஃபீஸர்களை குறிக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணுன்னா, அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா இந்த மாதம் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளினுடைய உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அரசியல்வாதிகளால் கூட சில நன்மைகளும் உதவியும் ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான ஒரு மாதம்தான் இந்த மாதம். அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழி உறவுக்காரங்கள் மூலமாக சிறப்பான பலன்களும் மன மகிழ்ச்சியான பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. தாய் வழி உறவு மூலமும் தாயார் மூலமும் மிகுந்த சிறப்பான யோகங்களையும் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொண்டு கொடுப்பார். அதனால் சூரியனால் இந்த பங்குனி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் தனாதிபதி அப்படின்னு எடுக்கிற அந்த புதன் கிரகம் இருக்கு இல்லையா, அவர் தனாதிபதியாகவும் வருவார், உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகவும் வருவார். அந்த புதன் நீச்சமாக தான் இந்த மாதம் இருப்பார். பொதுவாக புதன் நீச்சமாக இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, அவர் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நீச்சமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு பணவரவு வராது. பணவரவு ஏதாவது ஒரு விதத்தில் தடைபடும். நமக்கு வர வேண்டிய பணமும் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்காது, சம்பளத்தை தரமாட்டாங்க. சம்பளத்தை ஏதாவது ஒரு வழியில் நிப்பாட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஏதோ ஒரு வழியில் அந்த வருமானத்தில் மட்டும் கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். 5ஆம் அதிபதி பொதுவாக நீச்சமாகக்கூடாது. 5ஆம் அதிபதி நீச்சமான பெற்ற பிள்ளைகள் மூலமாக கொஞ்சம் பகை சேர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்கும். ஆனால் ராகு பகவான் உங்களுக்கு 11வது ராசியில் இருக்கார். ராகு 11ல் இருந்தால் அற்புதமாக இருக்கும். லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான லைன்லாம் உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி, லாபாதிபதியும் கூட. அவர் 12வது ராசியில் தான் இருக்கார். குரு பகவான் 12வது ராசியில் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார்னா, குரு 12வது ராசியில் இருக்கும்போது ஏதாவது விரைய செலவுகளை கொடுப்பார். ஒரு சிலருக்கு பெற்ற பிள்ளைகள்னால செலவுகள் வரும். பிள்ளைகளுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கறது, அவங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட வகையில் இதிலெல்லாம் செலவுகள் ஆகும். ஒரு சிலருக்கு நகை நட்டுக்கள் விரயமாகும். நகைகள் வச்சுருந்தோம்னா போய் அடமானம் வச்சு விட்ருவோம். ஒரு சிலருக்கு கடன் கட்டக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். கடன் இருக்கும், அந்த கடனை கட்டி தீர்க்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். அதன் வழி கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படும். சிலருக்கு கோவில் சம்மந்தப்பட்ட வகையில் விரயங்கள் செலவுகள் ஏற்படும். ஏதாவது கோயிலுக்கு தான தர்மங்கள் செய்கிறது, நன்கொடைகள் கொடுக்கறது, அல்லது கோயிலை நிர்வாகம் பண்ணுறது, விழாக்கள் நடத்துறது, அதன் மூலமாக சில செலவினங்கள் வரும். ஒரு சிலருக்கு மட்டும் கோர்ட்டுனால செலவு அப்படின்னு இருக்குது. அப்போ சில ரிஷபராசிக்காரவங்க ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் கேஸ் ஆகியிருந்திருக்கும். அதன் மூலமாக கூட சிலருக்கு செலவுகளை கொடுக்கணும்னு சொல்லி அந்த குரு இருக்க இன்னும் ஒரு 2 மாத காலத்துக்கு அந்த செலவுகளை கொடுப்பார். அதுக்கப்புறம் அந்த செலவுகள் உங்களுக்கு மேக்சிமம் வராது. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதியாக தான் வருவார். அவர் இவ்வளவு நாள் 9வது ராசியில் தான் இருந்தார். செவ்வாய் 9வது ராசியில் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி மூலமாக நல்ல ஆதாயமும் ஒத்துழைப்பும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்குவார். அந்த செவ்வாய் பங்குனி மாதம் 1ஆம் தேதி 10வது ராசிக்கு போயிடும். அப்போ செவ்வாய் 10வது ராசிக்கு போனால் அவர் 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால 10வது ராசிக்கு போகக்கூடாது. ஏன்னா 10வது ராசி தான் நமக்கு தொழில் ஸ்தானம். அப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம செய்கிற தொழிலில் ஏதாவது கொஞ்சம் ஒரு சில இடைஞ்சல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். போட்டி பொறாமைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் லாபம் கொஞ்சம் குறையிற மாதிரியான சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்கும். தொழில் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்காது. அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு வேலையில் இடைஞ்சல்கள் இருக்கும்.
வேலையை விட்டு போயிடலாமான்லாம் தோணும். வேறு கம்பெனியில் போய் நம்ம ஜாயின் பண்ணுவோம், வேறு கம்பெனியில் நம்ம வேலை தேடுவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நிம்மதி குறையும். ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு அந்த வேலை பார்க்குற இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் செவ்வாய் 10வது ராசியில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பேரு புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து சோக சேர்க்கை ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் அந்த சொத்துக்கள் வந்துடும். அல்லது ஒரு சிலர் வந்து கிரையை வாங்கணும்னு நினைக்கலாம், அல்லது ஒத்தி வாங்கணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரியான வகையில் சொத்துக்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டால், சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியாக தான் இருப்பார். அந்த சுக்கிரன் வந்து 10வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக சுக்கிரன் வந்து 10வது ராசியில் இருக்கக்கூடாது, தொழில் ஸ்தானத்தை வந்து பாதிக்கும். அப்படிப்பட்ட சுக்கிரன் வந்து பங்குனி மாதம் 19ஆம் தேதி மீன ராசிக்கு வந்து போயிடுவார். அப்போ மீன ராசிக்கு போயிட்டா உங்களுக்கு நல்லது. ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சமாயிடுவார் மீன ராசிக்கு போனால். அப்போ உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தான். ராசி அதிபதி எப்போ வலிமையாக இருக்கோ அப்போ புறாமே நாமளும் வலிமையாக இருப்போம். அப்போ நம்ம நினைக்கிற காரியங்களை வந்து ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். எதை தொட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். தொட்ட காரியமெல்லாம் வெற்றி பெறுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அதே போல் சுக்கிரன் வந்து 11ல் இருந்தால் ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கட்டடக்கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிகுந்த யோகங்கள் வந்து சேரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய ராசி அதிபதி 11வது ராசியில் உச்சம் பெறதுனால பங்குனி 19ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் அப்படின்னு செஞ்சீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். தவறுகள் வந்து நீங்கள் தான் செய்யணுங்கிறது இல்லை, நீங்கள் தவறுகள் செய்கிறனால தான் கெட்ட பேர் வரணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட யாராவது தவறுகள் செய்யலாம், அதனால கூட அந்த கெட்ட பேர்கள் கூட நம்மளை கொஞ்சம் பாதிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெட்ட செய்கைகளை செய்யாமல் தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம ஏதாவது அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது ஒரு காரியம் பண்ணுனா, தவறான காரியம் பண்ணுனா அது வந்து வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கட்டுக்கோப்பாக கண்ட்ரோலாக நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். சனி 10ல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 10ஆம் அதிபதி 10வது இடத்துல பலம் பெற்று காணப்படுறார். அப்போ பலம் பெற்று காணப்பட்டால் நல்லது. சிலருக்கு வந்து சுயதொழில் தொடங்கிறதுக்கான யோகங்கள் வந்து கிடைக்கும். கடந்த காலத்தில் வந்து தொழில் இருந்திருக்காது, இப்போ வந்து சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வரும். அதனால் தாராளமாக தொழில் செய்யணும் அப்படின்னா தொழில் செஞ்சுக்கலாம். பொதுவாக தொழிலில் வந்து 2 விதம் இருக்கும். ராசிப்படி வர்ற தொழில்கள் அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி லக்னத்தினுடைய அடிப்படையிலையும் சில தொழில்கள் வந்து வரும். உங்களுடைய லக்னத்தினுடைய அடிப்படையில் எந்த மாதிரி தொழில் வரும் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனால் ராசியினுடைய அடிப்படையில் சில தொழில்கள் வரும். அது என்ன செய்யலான்னு சொல்கிறேன். பொதுவாக இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் செய்யலாம். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது டிரைவரு, கண்டக்டரு, மெக்கானிக்கு, டிராவல்ஸ் வைக்கிறது, பெட்ரோல் பம்பு, மெக்கானிக்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி இந்த க்ரஷர் போன்ற தொழில், பொதுவாக இரும்பை பிடிச்சி செய்கிற தொழில், அதுக்கு பூராமே வந்து உங்களுக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மாதிரியான தொழில்கள் வந்து சிறப்பாக வரும். சிலருக்கு வந்து அந்த சனி பலமாக இருந்தாலே அந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஆக மெயினாக குறிப்பாக இரும்பு சார்ந்த தொழில்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தொழில்கள் நீங்கள் தொடங்குறதா இருந்தால் தொடங்கிக்கலாம். அப்படி தொடங்கினாலும் அந்த தொழில்கள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா வந்து இருக்குங்க. அதே மாதிரி சனி 10ல் இருந்தால் நம்ம இழந்த பேரு புகழ் புற கிடைக்கும். ஏற்கனவே ஒரு சிலருக்கு வந்து பேரெல்லாம் கெட்டு போயிருந்திருக்கும். அந்த கெட்டு போன பேரெல்லாம் இப்போ சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த சனி வந்து கொடுப்பாருங்க. அதனால் சனி 10வது இடத்துல இருந்தால் அவங்களுக்கு சர்வ பாக்கியமும் கிடைக்கணுங்கிறது ஒரு விதி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சனி 10ல் இருக்கிறது கருமகிரி யோகத்தை வந்து உண்டு பண்ணும். கருமகிரி யோகம்னா நம்ம வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு வரும். அவங்களுக்கு கருமம் செய்கிற மாதிரியான ஒரு தொந்தரவுகள் வந்து இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும். அதனால் வயசானவங்க இருந்தால் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்து வராது.
ஆக ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கிரகநிலைகள் வந்து சிறப்பாக இருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. சரிங்களா? ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ரிஷபராசி நண்பர்களே.